இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 30 ஜனவரி 2025 வியாழக்கிழமை முதல் 5 பிப்ரவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகர தை மாதம் 17ஆம் தேதியில் இருந்து 23ஆம் தேதி வரையிலான காலகட்டம். ஸோ நமக்கு 30ஆம் தேதி வியாழக்கிழமை, அன்றைக்கு தை 17, அன்றைக்கு கரிநாள், சாந்திரமான மாக மாதம் ஆரம்பம், அன்றைக்கு வியதிபாத ஸ்ரார்த்தம், ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள். 31 ஜனவரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அப்பூதி அடிகள் குரு பூஜை. பிப்ரவரி 1 சனிக்கிழமை அன்றைக்கி சுக்லபக்ஷ சதுர்த்தி. பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சதுர்த்தி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். பிப்ரவரி 3 திங்கட்கிழமை அன்றைக்கி சுக்லபக்ஷ சஷ்டி கலிக்கம்பர் குரு பூஜை. பிப்ரவரி 4 தை 22 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ரதசப்தமி, அடியவருள் ஒருவரான நமச்சிவாய தேசிகர் குரு பூஜை. அன்றைக்கு வைவஸ்வத மன்வாதி ஷண்ணவதி நாட்களில் ஒரு நாள். 5 பிப்ரவரி புதன்கிழமை அன்றைக்கி பீஷ்மாஷ்டமி. ஸோ அதுக்கு மறுநாள், அதாவது 6ஆம் தேதி, அது நமக்கு இந்த வாரத்தில் வரல, இருந்தாலும் 6ஆம் தேதி அன்றைக்கி தை கிருத்திகை. இப்போது நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களை பார்த்துட்டோம். கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரமையில், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வக்ரமையில், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் சந்திரன் புதன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு என கிரகநிலை நமக்கு அமைஞ்சிருக்கு. 30 ஜனவரி அன்னைக்கு இரவு 8:38 கும்பராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 1-2 அன்னைக்கு சனிக்கிழமை இரவு நள்ளிரவு, அதாவது 12:02 மீனராசிக்கு சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 3ஆம் தேதி பின்னிரவு, 4ஆம் தேதி முன்னிரவு 2:32 சந்திர பகவான் மேஷராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 5ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 10:23 கும்பராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது அமைந்திருக்கிறது. 5ஆம் தேதி பின்னிரவு, 6ஆம் தேதி அதிகாலை 4:58 ரிஷபராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் 3 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி, சந்திரன், சுக்கிரன், ராகு, இவாளோட ஒரு கூட்டணி நமக்கு இந்த நேரத்தில் வருது. 7ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார், சுக்கிரன் பார்த்துடுறார், சந்திரன் பார்த்துடுறார். 4 பேர் பார்த்துடுறாங்க. அப்போது நம்ம மூலமாக எல்லாருக்குமே ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்க போகிறது. பல விதத்திலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்கு நிறைவான ஒரு பலன்கள் இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ஒரு உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த நேரம் பெண்களுக்கு நமக்கு எடுத்துனோம்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மாணவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.